எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியத்தில் ஒன்றான கம்பில் ஒரு இட்லி செய்கிறது தான். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே ஒரே அளவாக தான் எடுத்துக்கணும். ஒரே டம்ளரால் 3 டம்ளர் கம்பு எடுத்துக்கணும், 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கணும், 1 டம்ளர் உளுந்து. நான் கருப்பு உளுந்தே தோலோடு போட்டுக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதில் அழுக்கு இருக்கும், அதனால் நல்லா 3-4 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடணும். 1 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் போட்டு அரைச்சோன்னா நல்லா பூத்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிடணும். 8 மணி நேரம் புளிக்க வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுட்டு 8 மணி நேரம் புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். எடுத்து நம்ம இட்லி ஊற்றி சாப்பிட்லாம். இதில் கருப்பு உளுந்து இருக்கிறதுனால எலும்புக்கு தோலுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. எலும்பு வலுவாக இருக்கும். அது மாதிரி கம்புலேயும் நல்ல கால்சியம் நிறையா இருக்குது, விட்டமின்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக எடுத்துப்போம். அதுக்கு ஒரு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்புலாம் இல்லாத ஒரு டக்குன்னு செஞ்சுற மாதிரி ஒரு சாம்பார். கத்திரிக்காய், தக்காளி எல்லாம், வெங்காயம் எல்லாத்தையும் அரிஞ்சு ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் வச்சு பச்சை மிளகா, மஞ்சத்தூள் கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு காரப்பொடி, இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்க சாம்பார் தூளை போட்டுக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 4-5 விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கணும். தண்ணியை இருத்துட்டு அதை நல்லா மத்தால கடைஞ்சிக்கணும். கடைஞ்சி தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தாளித்து அதில் ஊற்றி நல்லா ஒரு கொதி விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொதிக்க வச்சு கருவேப்பிலை போட்டு இறக்கிடணும். இட்லி வெந்தோடனே அந்த மாதிரி இருக்கும். இன்னும் தண்ணியாக வேணுனாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இட்லி நல்லா வெந்துருச்சு. இது சில்வர் தட்டுன்றதுனால கொஞ்சம் ஆற வச்சு எடுத்தோம்னாக்கா நமக்கு ஒட்டாமல் வரும். இல்லாட்டி இது மாதிரி அடியில் ஒட்டி இருக்கும். நம்ம ஆறினோடனே எடுத்தோன்னா இப்போ ஒட்டாமல் வரும் பாருங்கள், அது மாதிரி இருக்கும். அது மாதிரி வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். எல்லோரும் சிறுதானியம் சேர்த்துக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். சுட சுட இட்லி வச்சு நம்ம வச்ச சாம்பார் அதில் ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் வேணான்னே சொல்ல மாட்டாங்க. கலர் தான் இந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல பொசன்னு நம்ம நார்மலாக ஊற்றுற இட்லியோடய நல்லா பொசன்னு இருக்குது. சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தக்காளி சட்னியும் வச்சுக்கலாம் வேணும்னா. சாம்பாரோட அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி.